மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக நாட்டில் உள்ள பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு இந்தியா கூட்டணியை உருவாக்கின. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் பிரிவு, சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு மற்றும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் மட்டும் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டணியின்றி களம் கண்டுள்ளன. 7 கட்டங்களாக கொண்ட மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையிலும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்நிலையில் நடைபெற்று முடிந்த 6 கட்ட தேர்தல் நிலவரங்களை ஆராய்வதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக விவாதிக்கவும் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களும் அகிலேஷ் யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே, அரவிந்த் கெஜ்ரிவால், பிரகாஷ் கரத், டி ராஜா மற்றும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினும் பங்கேற்பார் என கூறப்பட்ட நிலையில் அவர் டெல்லி செல்லவில்லை என்றும் அவருக்கு பதிலாக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு பங்கேற்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடைசி கட்ட தேர்தல் நடைபெறுவதால் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துவிட்டார். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பற்றி அறிவிக்கப்படாததை பாஜக கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அதை பற்றியும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனிடையே இன்று மாலை வெளியாக உள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான ஊடக விவாதங்களில் காங்கிரஸ் கட்சி சார்பாக எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி விமர்சித்துள்ள பாஜக, காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்காது என்பது தெரியும் என்பதால் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாக கூறியுள்ளது.